நம்முடைய வாழ்க்கையில் அநேக முறை நாம் முன்னேறுவதற்கு, மேன்மையானதொரு நிலையை, ஆசீர்வாதமான செழிப்பான நிலையை அடைவதற்கு பல்வேறு தடைகள் காணப்படுகின்றன. சிலருக்கு எங்கு திரும்பினாலும் ஏமாற்றம், எதை செய்தாலும் காரியங்கள் வாய்ப்பதில்லை. நினைத்த காரியம் கைகூடி வருவதில்லை. அதனால் எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டிருப்பது போல ஒரு சிறைப்பட்ட நிலைமையில் தவித்துக் கொண்டிருப்போர் அநேகர். பாருங்கள், காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து தளர்ந்து நொந்து போனவர்கள் பலர். என் வாழ்க்கையில், தொழில், குடும்ப சமாதானத்தில், பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதங்களில் பலகாலமாய் அடைப்பட்டிருக்கிற வாசல்கள், வழிகள் எப்பொழுது திறக்கும்? எப்பொழுது எங்களுக்கு ஒரு மேன்மையான வழிகள் திறக்கும்? அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் எங்களுக்காய் எப்பொழுது திறக்கும்? நாங்கள் படுகிற உபத்திரவங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து விடுபடுவதற்கு வழியே இல்லையா? எங்களுக்கு வாசல்களே திறக்காதா? நாங்கள் இப்படியே தான் வாழ வேண்டுமா என்ற அநேக கேள்விகளோடு, சஞ்சலங்களோடு தத்தளித்துக் கொண்டிருக்கிற அநேக சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். எப்பக்கத்திலும் நெருக்கம், போராட்டம், தத்தளிப்பு, தப்பி செல்வதற்கு வழியே இல்லை. திரும்பின திசையெல்லாம் ஏமாற்றம். திக்கு தெரியாத காட்டில் வாழ்க்கையே அந்தகார இருளில் மூழ்கிவிடும் போல் இருக்கிறது. ஒரு மகா பெரிய அச்சமும் பயமும் கவலை கண்ணீரெல்லாம் அலையலையாய் புரண்டு என்னை, என் பிள்ளையை மூழ்கடித்து விடுமோ என்று தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன் என்கிறவர்கள் பலர். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அநேகர் இது போன்ற இக்கட்டான காட்டிலே அலைந்து கொண்டிருக்கிறவர்கள் போன்று, இக்கட்டான இருளிலே அகப்பட்டுக் கொண்டவர்கள், வெளியே வரவே முடியாத சிறை அனுபவத்தில் இருப்பவர்கள் போன்று கஷ்டப்படுகிறவர்கள், வாழ்க்கையை தொலைத்து விட்டது போன்ற சூழ்நிலையிலே நம்பிக்கை எல்லாம் விட்டு போய்விட்டது என்கிற நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அற்புதமான பிள்ளைகள் இருக்கிறார்கள். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒரு காரியத்தை நன்றாக நினைவிலே கொள்ளுங்கள். இந்த உலகத்தில், இந்த உலகமும் உலகத்தாரும் வேண்டுமானால் இப்படியெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கலாம். அவர்கள் வேண்டுமானால் எப்படி வேண்டுமானாலும் புலம்பிக் கொண்டிருக்கலாம். இந்த அற்புதர் இயேசு காட்டிய ஜீவ மார்க்கத்தை, ஜீவ வழியை அறியாதவர்கள் வேண்டுமானால் இப்படியெல்லாம் அழுது சஞ்சலப்பட்டுக் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா காலங்களிலும் உங்களோட இருக்கிறேன் என்றவர் நமது இரட்சகரும் ஆண்டவருமாகிய கிறிஸ்து இயேசு, இவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் உங்களையும் என்னையும் பார்த்து இருக்கிறேன், என்ன சூழ்நிலை இருந்தா என்ன என் அன்பு பிள்ளையே, நான் விரும்புகிற, நான் உன்னோட இருக்கிறேன், நான் நேசிக்கிற என் அன்பு மகளே, மகனே, நான் இருக்கிறேன். எந்த சூழ்நிலைகள், எத்தனை சூழ்நிலைகள் உங்களை சுற்றிலும் இருந்தால் என்ன, எத்தனை சஞ்சலமும் தவிப்பும் போன்ற சூழ்நிலைகள் உங்களை சுற்றிலும் இருந்தால் என்ன, எத்தனை தீமையான செய்திகளை நீங்கள் கேட்டாலும் என்ன, எத்தனை கேடான செய்திகள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருந்தாலும் சரி, நான் உங்களோட இருக்கிறேன், இருக்கிறேன் என்கிறவர், அல்லேலூயா, இருக்கிறேன் என்கிறவர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அந்த பார்வோனுடனே மோசே சொல்ல முடியுமானால், எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதிகாலை வேளை ஜெபங்களில், இரவு ஜெபங்களில், தேவ சமூகத்திலே பல நாட்களாய் காத்திருந்து 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 ஜெபிக்கிற, உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் அதுபோலவே சொல்ல முடியும், இருக்கிறேன் என்கிறவர் என்னோட இருக்கிறார். எது இருக்கோ இல்லையோ அவர் இருக்கிறேன் என்கிறார், எனக்கு அது போதும். என் பிள்ளைகளுக்கு இன்று நான் எதையும் சம்பாதித்து வைக்க முடியவில்லை, என் பிள்ளைகளுக்காக எதையும் செய்ய முடியவில்லை, இன்று என் பிள்ளைகளுக்கு செய்வதற்கென்று என்னிடம் ஒன்றுமே இல்லை, என் வாழ்க்கை திக்கு தெரியாத காட்டிலே நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னாலும் கூட இருக்கிறவராகவே இருக்கிற இந்த அற்புதர் இயேசு உங்களோடு இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதலினால் கவலைப்படாதிருங்கள், அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுகிறதும் இல்லை என்றாரே. மோசேயோடு இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன், யோசுவாவோடு இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன் என்று சொல்லுகிற வாக்கு மாறாதவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களோடே உலாவி உங்களுக்குள்ளே இருக்கிறவர், உங்களுக்குள்ளே நமக்குள்ளே வாசம் செய்கிறவர் என்பதை மறந்து விடாதிருங்கள். இவர் நம்மோடே வருகிறதுனால், இவர் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறதுனால் நாம் விசேஷித்தவர்கள். நீங்கள்
யாருக்கும் ஒப்பானவர்கள் அல்ல ஐயா, நீங்கள் யாருக்கும் ஒப்பிடத்தக்கவர்கள் அல்ல. ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவாத்துமா, அந்த அற்புதமான ஆண்டவர், அந்த ஆண்டவருடைய கிறிஸ்துவின் ஆவியானவர் மகா வல்லமை உள்ள அற்புதமானவர் ஐயா. அவர் கிடைப்பதற்கரிய பொக்கிஷத்தை உங்கள் இருதயங்களிலே நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஜெயவீரன், சர்வ சக்தன், சர்வ வல்லவர், ராஜாக்களின் அதிபதி, இஸ்ரவேலின் ராணுவங்களின் தெய்வன் நம்மோடே வரும் பொழுது எந்த வாசல், எந்த வழி உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக அடைக்கப்பட்டிருக்க முடியும்? நன்றாக சிந்தித்து பாருங்கள். இவர் நம்மோடு வரும் பொழுது, சொல்லுங்க, இந்த அற்புதம் எங்களோடு வரும் பொழுது, ஐயா, இந்த மேன்மையான மகிமையான தெய்வம் எங்களோட வரும் பொழுது, இந்த பாருங்க அழுக்கான மண் பாண்டத்திலே, ஐயா, அழுக்கும் குப்பையுமான இந்த மண் பாண்டத்தை அவர் பரிசுத்தப்படுத்தி அந்த பொக்கிஷத்தை, பொக்கிஷமாய் அவர் எனக்குள்ளே இருந்து, எனக்குள்ளே வாழ்ந்து என்னோட வரும் பொழுது எந்த வாசல் எனக்கு விரோதமாக அடைக்கப்பட்டிருக்கும்? அப்படி சொல்லுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்க போகிறது ஐயா. பூட்டப்பட்ட பூட்டுகள் எல்லாம் முறிய போகிறது. சொன்னார், கோரேசை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் தான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று நீ அறிந்து கொள்ளும்படிக்கு உனக்கு முன்பாக நான் போய் வெங்கல கதவுகளை உடைப்பேன், இருப்பு தாழ்பால்களை முறிப்பேன் என்று சொன்னவர். அல்லேலூயா. உங்களோட இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் என்னோட இருக்கிறாரா என்று நீங்கள் சந்தேகப்படுவதை போல கேடான மோசமான ஒரு காரியம் ஒன்றுமே இல்லை. எந்த இருப்பு சிறையிலே யோசேப்பை போல அடைபட்டு கிடந்தாலும் சரி, ஐயா, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே தொழும் மரங்களிலே கால்களும் கைகளும் கட்டப்பட்டவர்களாய் கிடந்தாலும் சரி, அது போன்ற சூழ்நிலையிலே எங்கோ அகப்பட்டு, எத்தனை சிக்கலிலோ அகப்பட்டு வெளியே வரவே முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை உங்களை சுற்றிலும் ஐயா, அன்று பேதுருவை காவல் செய்வதற்கு அந்த சிறைச்சாலையிலே வகுப்புக்கு 4 பேரை வைத்து 4 வகுப்புகள் வசமாக அந்த ஒரு அற்புதமான மனிதனை ஒப்புக் கொடுத்தது போல, ஒருவேளை உங்களை சுற்றிலும் மகா பெரிய சஞ்சலமும் தவிப்பும் உங்களை காத்துக் கொண்டிருக்கலாம். பிசாசின் ராணுவம், பிசாசின் தூதர்கள் போன்ற அநேக காரியங்களும் அநேகரும் உங்களை சுற்றிலும் சூழ காத்துக் கொண்டிருக்கலாம். உங்களுக்காக இந்த கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புவார். இந்த கர்த்தர் உங்களுக்காக அவரே இறங்குவார். அந்த காலமையா, இந்த காலம் அவரே உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறவர். பாருங்க, அவர் எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். நான் விசேஷித்தவன், நான் இனி பயப்படுவதில்லை. மகிமையின் நம்பிக்கையா கிறிஸ்துவானவர் எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். இந்த அற்புதமான ரகசியத்தை நான் அறிந்திருக்கிறேன். நான் எப்படி இருந்தால் என்ன, எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்கள் கட்டுகள் தானாக அவிழ்ந்து போகும். ஐயா, நீங்கள் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உங்களுக்குள்ளே பலன் செய்யும். அந்த விசுவாசமே உங்களுக்கு உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் மாறும் பொழுது உங்களுக்கு முன்பாக இருக்கிற இருப்பு கதவுகள் தானாய் திறக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை கட்டி வைத்திருக்கிற காராகரங்கள், சிறைச்சாலைகள் எல்லாம் அஸ்திபாரத்தோடு குலுங்க ஆரம்பிக்கும். எப்போ இந்த இயேசு என்னோடு இருக்கிறார், நான் எவ்வளவு சூழ்நிலையில, எவ்வளவு கஷ்டத்தில், எவ்வளவு வேதனை, எவ்வளவு நிஷ்டூரங்களில் இருந்தால் என்ன, இந்த இயேசு என்னோட இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அவர் உங்களை விட்டு பிரியவே மாட்டார். அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்கள், சங்கீதம் 24 சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியும் அதன் நிறைவும் யாருடையதையா? ஐயா, இந்த பூமியும் அதன் நிறைவும், சிறைச்சாலையின் கதவுகளும் இரும்பு கதவுகளும் சங்கிலிகளும் யாருடையது? உலகமும் அதில் உள்ள குடிகளும் பூமியின் அதன் நிறைவும் கர்த்தருடையது. சந்தோஷமா சொல்லுங்க, எனக்குள்ளே இருக்கிற என் ஆண்டவருடையது, எனக்குள்ளே இருக்கிற என் கிறிஸ்துவினுடையது. ஐயா, நாங்கள் கிறிஸ்துவின் சுதந்திரராய், கிறிஸ்துவுடன் உடன் சுதந்திரராய் இருக்கிறோம். நாங்கள் இதை அனுபவிக்கிறோம், இதை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லுங்கள். நாங்கள் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுகிறவர்கள். சந்தோஷமா சொல்லுங்க. அதிகாலை வேளையிலே, ஜப வேளையிலே வந்து தரித்திருக்கிற ஐயா, நடு ஜாமங்களிலே நின்று ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் சொல்ல வேண்டும், யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் என்றால் நீங்கள் ஒவ்வொருவரும், என் அன்பு சகோதர சகோதரிகள் சொல்ல வேண்டும், நான் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுகிறவன்.
நான் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருக்கிறேன். தைரியமாய் சொல்லுங்கள். Mighty God, what a wonderful God. தைரியமாய் கன்ஃபஸ் பண்ணுங்கள். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. என் அன்பு சகோதர சகோதரிகளே, என்ன சூழ்நிலையில் இருந்தால் என்ன, இதுவே நீங்களே அவரை தேடி விசாரித்து ஐயா, என் அன்பு சகோதர, இந்த ஜெப வேளையில இணைந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களே அவரை, அருள்நாதரை, இந்த அற்புதர் இயேசுவை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நித்தமும் நாடுகிற யாக்கோபின் சந்ததி. அல்லேலூயா. இப்ப என்ன நடக்க பாருங்க. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசல்களே, இந்த சந்ததி வந்திருக்குதுயா. நானும் தான் சொல்றேன், என் அன்பு சகோதரர்கள் சொல்ல முடியும், வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள்டா. Mighty God, உயருங்கடா. இனி நீங்க அடைச்சிட்டு இருக்க முடியாது. இனி எங்களை கட்டி வச்சிருக்கிற மாதிரி கட்டி வைக்க முடியாது. கட்டவும் கட்டவிழ்க்கவும் எங்கள் தேவன் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எல்லா வெங்கல கதவுகளை உடைக்கிற, இருப்பு தாழ்பாளைகளை முறிக்கிறவர் எங்களுக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாய் இருக்கிறார். வாசல்களே உயருங்கள். நீங்கள் சத்தமிட முடியும், நீங்கள் உத்தரவிட முடியும். வாசல்களை உயருங்கள். இதுவரை அடைச்சிட்டு இருந்தீங்களா என் பிள்ளைகளுக்கு விரோதமா? இதுவரை எங்களை தடுத்துட்டு இருந்தீங்களா? இதுவரை எங்களை மூவ் பண்ண முடியாதபடி, மேன்மை அடைய முடியாதபடி கர்த்தருக்கு காத்திருக்கிற எங்களை உயர பறந்து கழுகுகளை போல சிறகடித்து உயர எழும்ப விடாதபடி எங்களை தடை செய்த வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளை பூர்வ காலம் முதலா ஐயா, சாபம் என்றும் மந்திரம் என்றும் பில்லி சூனியம் என்றும் பூர்வ காலம் முதலாய் அநாதி கதவுகளே, எங்களுக்கு விரோதமாய் அடைக்கப்பட்ட கதவுகளை உயருங்கள். என்னடா, யாரடா சொல்றது? மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். சொல்லுங்க சத்தமா, மகிமையின் ராஜா உங்க கதவுகளை, உங்கள் தடைகளை, உங்களுக்கு எதிராக நிற்கிறவர்களை பார்த்து சொல்லுங்கள், திறவுங்கள், உயருங்கள் வாசல்களே. மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் என்று சொல்லுங்கள். அந்த கதவுகள் கேட்கும். ஈவன் பிசாசு கூட கேட்பார், யார் இந்த மகிமையின் ராஜா? யாரடா இந்த மகிமையின் ராஜா? சொல்லுங்க, அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அல்லேலூயா. அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர்டா. திறடா கதவுகள் திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. Mighty God, யாரே இன்னும் கேட்பான் பாருங்க. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? பதில் சொல்லுங்கள். அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா என்று நீங்கள் சத்தமிட முடியும். அந்த கதவு கேட்கும், எங்கடா மகிமையின் ராஜா? நீ அடிபட்டு நொந்துடல் சாய் கிடக்கிற, நொந்து நொடிஞ்சு தத்தளிச்சிட்டு கிடக்கிற நீயாமா சத்தம் போடுறான்? நீயாடா சத்தம் போடுறான்? நோடா, எனக்குள்ளே அந்த மகிமையின் ராஜா, எனக்குள்ளே அந்த சேனைகளின் கர்த்தர் வாசமாயிருக்கிறார். அவர் எனக்குள்ளே இருக்கிறவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறாடா. பாடா இப்போ சொல்ல முடியுமா? முடியாதா? அப்படி சொல்லும் பொழுது, அப்படியாய் விசுவாசத்திலே உறுதியாய் தரித்து இருக்கும் பொழுது கதவுகள் தானாய் திறக்கும். உங்களுக்குள்ளே இருக்கிற, உங்களோடே இருக்கிற இம்மானுவேலர், இப்பொழுது இந்த புதிய ஏற்பாட்டின் திருச்சபையில் அங்கத்தினராய் இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் உங்களுக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாய் இருக்கிறார். என்ன நம்பிக்கை? மகிமையின் நம்பிக்கை. என்னடா மகிமையின் நம்பிக்கை? இந்த உலகத்தில் உள்ள மகிமை, மேன்மை, பெருமை போன்று அல்ல. அது மகா பெரிய மகிமையின் நம்பிக்கையாய் எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். ஓஹோ, அதனால அந்த வாசல்கள் எல்லாம் திறந்துதான் தீரணும். நீங்க ஜெபிக்கும் பொழுது இந்த விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். நீங்கள் கட்டளையிட்டு ஜெபிக்க முடியும். ஹல்லேலூயா. எந்த தடைகளும் என்ன செய்யும்? உங்களுக்கு விரோதமாய் இல்லாதபடி நொறுங்கி போகும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் இப்பொழுது முழங்கால் படியிட்டு ஜெபிப்போம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, யார் யாருக்கு இருக்கிற நிலையில ஜெபிக்க முடியுமோ, அல்லது டிராவல்ல இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, கர்த்தரை நோக்கி பார்க்க முடியும். அவரை நோக்கி பார்க்க. உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா கதவுகளும், உங்களுக்கு விரோதமாய் திறக்காத தாட்பால்களை திறக்கும் வல்லமையான நடுகிற ஜெபம் இது. அருமையான தேவ பிள்ளைகளே, வாசல்களே வழிவிடுங்கள், அநாதி கதவுகளை வாழவிடுங்கள். எங்களோட வருகிறவர் மகிமையின் ராஜா. அல்லேலூயா. அப்ப
அப்படியாய் நீங்கள் உறுதியாய் ஜெபத்திலே நிற்கும் பொழுது, ஐயா அப்படியாய் நீங்கள் அறிக்கையிட்டு சத்தமாய் ஜெபிக்கும் பொழுது, போராடி ஜெபிக்கும் பொழுது, உங்களுக்கு விரோதமான கட்டுகள், வாசல்கள், உங்களுக்கு விரோதமான அடைக்கப்பட்ட அது எந்த வெங்கல கதவாய் இருந்தாலும் சரி, இருப்பு தாழ்பாள்கள் எல்லாம் நொறுங்கி போகும். அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். மறந்து விடாதீர்கள். இந்த செய்தியை, இந்த வீடியோவை அநேகருக்கு அனுப்புகிறதை தொடர்ந்து செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் யார் இருந்தாலும் சரி, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த செய்திகள் வரும் பொழுது, இந்த செய்திகள் உங்களுக்கு அப்படியானால் சரியான நேரத்திற்கு உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் எந்த செய்தியும் தவற விடாமல் பார்க்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நல்ல சத்தியத்திலே ஐயாவுடைய அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பு சகோதர சகோதரிகளோடு, இந்த ஜெப நிலையிலே தரித்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நாங்கள் ஒரு சிறு கூட்டமாய் உம்முடைய சமூகத்திலே நின்று ஜெபிக்கிற எங்களை நீர் காண்கிறவர். ஐயா, எங்களுடைய வேண்டுதலுக்கும் விண்ணப்பத்திற்கும் உம்முடைய செவிகள் திறந்தே இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. முழுவதும் பகல் முழுவதும் என் அன்பு சகோதரிகளையும் அவருடைய பிள்ளைகளையும் ஐயா உம்முடைய கண்கள் அவர்கள் மீது நோக்கமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியாய் இவர்களை ஐயா வாழ வைக்கிற தெய்வம். ஐயா, இவரைகளை நீர் அப்படியாய் நீர் நடத்தி, அனுதினமும் நடத்தி கூடவே இருக்கிற அன்பின் தேற்றரவாளன், துணையாளரும் தேற்றரவாளனுமாய் நீர் எங்களோட இருக்கிறவர். ஆதலினால் நாங்கள் பேறு பெற்றவர்கள் என்று அறிந்து கொள்ளுகிறோம் சுவாமி. ஐயா, இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் திறக்காதிருக்கிற தாட்பாள்கள் எல்லாம் இந்த நடு இரவு ஜெபத்தோடு திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. நீங்க தந்திருக்கிற அதிகாரத்தின்படி ஓ லார்ட், இந்த கதவுகள் எல்லாம், அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ அடைக்கப்பட்ட வாசல்களை வழிவிடுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அறிக்கை செய்து உத்தரவிட்டு ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் அடைக்கப்பட்ட வாசல்களே, எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் விரோதமாய், எங்கள் தொழிலில், கையில், பிரயாசங்களில், எங்கள் வேலையில் மற்றும் எங்கள் ஊழியங்களில் அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்களே வழிவிடுங்கள். அநாதி கதவுகளை வாழவிடுங்கள், உயருங்கள். எங்களோட வருகிறவர் மகிமையின் ராஜா எங்களோட வருகிறார். ஐயா, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்படியாய் நீங்க உங்க பிள்ளைகளை நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எத்தனையோ பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்கள், ஐயா உபத்திரவங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் நினைத்தருளின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பூமியும் அதன் நிறைவும் எங்கள் தெய்வமே அது உம்முடையவைகள். ஐயா, நீரே எங்களுடைய தகப்பன், எங்களை மீண்டெடுத்தவர். ஐயா, எங்களை மீட்டு ரட்சித்தவர், உம்முடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டவர். உம்முடைய சுதந்திரத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஐயா, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் அப்பா உம்மை தேடி விசாரித்து உம்முடைய சமூகத்தை நித்தம் நாடுகிற யாக்கோபின் சந்ததி, நீர் எங்களோடு இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிறவர். எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஐயா, தூர பட்டணத்தில், தூர தேசத்தில் இருக்கிற ஒருவேளை என்ன சூழ்நிலையிலே எங்கள் பிள்ளைகள் இருக்கிறார்களோ, ஒருவேளை எங்களால் அதை அறிந்து கொள்ள முடியாது ஐயா, அதை புரிந்து கொள்ள முடியாது. என்ன சூழ்நிலையில் எங்கள் பிள்ளைகள் சென்று கொண்டிருக்கிறார்கள், யார் யார் அவர்களை நன்மையான தீமையான வழிகளிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள், என்ன நாங்கள் அறியாத காரியங்கள் இருக்கிறது. எங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காக வேண்டுதலும் விண்ணப்பமும் செய்கிற பரிசுத்த ஆவியாகிய கிறிஸ்துவின் ஆவியானவர் இவர்கள் பிள்ளைகளை நீர் ஆண்டு கொள்ளும்படியாய், நடத்தும்படியாய் ஐயா உம்முடைய கிருபைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த சமூகத்தை எப்பொழுதும் நாடுகிற இந்த அருமையான சகோதர சகோதரிகள் ஐயா உம்மை தேடி விசாரித்து உம்முடைய சமூகத்திலே வந்து நித்தமும் இரவும் பகலும் காத்திருக்கிற ஓ லார்ட், இந்த
அற்புதமான பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிற வாசல்களை கட்டளையிடுகிறோம், அவைகள் திறக்கட்டும். இவர்களுக்கு விரோதமாக அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கட்டும் ராஜா. ஐயா, பைனான்ஸ், இவர்கள் உழைப்பை, இவர்கள் சம்பாத்தியத்தை, இவர்கள் சொத்தை இவர்கள் சாப்பிட முடியாதபடி வீணாய் போய் கொண்டிருக்கிற வட்டியும், ஓலாட் அடைக்க முடியாதிருக்கிற வட்டியும், ஐயா பைனான்ஸ் பிரச்சனைகளும், அந்த கதவுகள் எல்லாம் திறக்கட்டும். ஆசீர்வாதமான கதவுகள் திறக்கட்டும் ராஜா. இவர்களை நம்பி இவர்கள் மீது அன்போடு கொடுத்தவர்களுக்கு இவர்கள் அந்த பணங்களை திருப்பி கொடுக்கிற எபிலிட்டியை, திறமையை, வழிவாய்ப்பை, வசதியை என் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கொடுத்து விட்டு இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியான வாசல்கள் திறக்கப்படட்டும் ஐயா. இவர்கள் தலைகள் உயர்த்தப்படும்படியாய் இவர்களுக்கு விரோதமான அடைக்கப்பட்ட வாசல்கள் உயரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அநாதி கதவுகள் எல்லாம் உயரட்டும் ராஜா. ஐயா, மகிமையின் ராஜாவாய் நீர் எங்களோட இருந்து உட்பிரவேசிக்கிற அற்புதமான அனுபவங்கள் உண்டாகட்டும். நன்றி செலுத்துகிறோம். உம்மை விட்டு பிரியாத இருக்கிற பாக்கியம். ஆமென் ஆண்டவரே, உம்மோடே நடக்கிற, உம்மோடே புறப்படுகிற, ஐயா உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு அற்புதமான வாழ்க்கை இவர்களுக்கு ஒவ்வொரு பேருக்கும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எவர்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அப்படியே ஐயா இந்த அன்பு சகோதர சகோதரிகள் உம்முடைய பிள்ளைகளும் ஓலாடு பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு அற்புதமான வாழ்க்கைக்கு இவர்கள் வரும்படியாய் ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் மாறி போகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய், கர்த்தர் ஆச்சரியமான அதிசயமான வாசல்களை திறக்கும்படியாய், திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு நல்ல வழிகள் திறக்கட்டும். வேலை இல்லாதவர்கள், விசா இல்லாதவர்கள், வாழ வழியே இல்லாமல் நஷ்டமும் தோல்வியும் அடைந்தவர்கள், ஐயா எந்த பிரச்சனையில் இருந்து எதிலும் இருந்து வெளிவர முடியாதவர்களுக்கு வழிகள் திறக்கட்டும், வாசல்கள் திறக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கதவுகள் திறக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்க கரத்திலே அன்பு தேவ பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாய், கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு பேரையும் விசேஷித்த விதமாய் நடத்தும்படியாய் டாடி உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் பரலோக பிதாவே, ஆமென்.